பிள்ளை சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளைன்னு சொல்றீங்க. அண்ணன் தம்பி கூடி வந்தா கோடி நன்மை தானே. அவர்கள் 100 பேர், நாங்கள் ஐவராஜாக்கள். ஐவர்களை கொன்றால் அத்தியாபுரத்தை ஆளலாம் என்று, பாண்டவர்களை அழித்தால் பாருலகை ஆளலாம் என்று எண்ணி நடக்க துரியோதனன் பலவிதமான கொடுமைகளை செய்தார். அத்தனை வந்திருந்தாலும் என் மாமன் தாமரை மலர் மாதன் தைவனால் என் மாமனுடைய கண்ணுடைய கருணையால் உயிர் பிழைத்தோம். எங்க நாடுகளுக்கே காண்டாவனத்தை கை நீட்டி காட்டி எங்கள் என்ன செய்தார்? பாண்டவர்களை சூதனால் பகடையாடி தோற்க செய்தான் பாண்டவர்களை. அப்படி இருந்தாலும் காணும் போகும்போது எப்படி போனோம்? எப்படி பாருங்க ஐயா அங்க பாஞ்சாலி முன்னெடுக்க
பாஞ்சாலி முன்னறிக்க பாண்டவர்கள் பின்னிருந்து கல்லே தலவாணி காணக்கரை பஞ்சு மெத்த படிப்பது வட்டப்பாறை குடிப்பது சுடுதண்ணி ஆமா முன்னறி காய்கறி உண்டு பாண்டி பிறகு நாடு கேட்க என்னாச்சு என்ன நடந்தது நாடு கொடுத்தாரா நாடு கொடுக்க மறுத்தாரா சரி மணியனா பாலகனை பழி கொடுத்து பாராள நினைத்தோம். அதனால இப்ப நம்ம மணியண்ணன் ஆமா அதாவது அவர் தான் சொல்லுவாரு வெளியூர் காட்ட சண்டைக்கு யார் போறது பகைவருடைய சேனையில் யார் வருகிற முன்னாடி போட்டு Oh!
அர்ஜுனா, அதனால என் ஆண்டவனாகி நான் திருமண பாதங்களுக்கு அநேகமான மலர்களை சமர்ப்பித்து சரணம் சரணம் என்று ஆயினுடைய அடி சுவடிகளுக்கு இந்த அர்ஜுனன் அழைக்கின்றேன். அர்ஜுனா, நீ பார்த்திருப்பாய். இருந்தாலும் உனது வேறு எதற்காக வந்தேன் தெரியுமா? அங்கு பல நாட்டால் அங்கு கட்டுப்பாக குருச்சேத்திரம் வருகிறார். அவனுக்கு சரிபலப்படுத்த வேண்டிய புறப்படி போவோம். புறப்படு. குருச்சேத்திரம் எனக்கு சேனை மேம்பட்ட பகைவருடைய சேனையில் கண்ணன் வருகின்றோம். கண்ணன் வருகிறார். இதற்காகத்தான் காத்திருந்தேன். உண்மைதான். புறப்படி அர்ஜுனா. புறப்படு குருச்சேத்திரம். புறப்படி போவோம். இணைப்பது போல விஜயராஜன் கொக்கரித்து வந்து மேபிரமன் நாளும் ஈசனவரிந்த பானம் சங்கையில் ஏந்திய ரதத்தில் ஏறி நாடியின் மீது உட்கார்ந்து விஜயராஜே மேன்மையுடன் என் மாயவரும் புறவி ஓட்டி சாட்டொலி நதிபி சேரி சமீரமை ரதத்தினாரி சாட்டையின் இடிப்பது போல நதிபி சேனே நான் சம்பீரமாய் அர்ஜுனன் வந்து நின்றேன். வாடியில் இடிப்பது போல விஜயராஜன் கொக்கரித்து விஜயன் பிரம்மன் மாவளும் தேடரியா ஈசனவர் இந்த வானம் செங்கையை ஏந்திய ரதத்தில் ஏறி மேடையின் மீது அர்ஜுனன் அமர மேன்மையுடன் மாயவரும் புரவி ஓட்ட சாட்டையிடி இடிப்பது போல தனிப்பிச்சேனை சம்பீரமாய் அர்ஜுனன் வந்து நிற்கின்றேன். சுமர்களுக்கு இந்த உலகத்தில் தான் நான் வல்லவன் என்று தற்பெருமை கொண்டாடி வந்திருக்கின்றான். இந்த நாள் என்று வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். வீரன் என்றும் தீரன் என்றும் மாவீரன் என்றும் பேசுகின்றாயே, உனக்கு வீரம் இருந்தால் தைரியம் இருந்தால் வர்க்கோனனை ஜெயம் பெற்று பாருடா. திருடி என்று பெயர் பெற்று உலகாண்டவா, உனக்கு எங்கடா இருக்கிறது வீரம்? வீரத்தை பேசுவதை பற்றி பேசுவதற்கு அருகதை சென்னாய் கலகின்றாங்க. உன்னை திட்டிடுவே செய்தேன், இல்லை என்றால் குந்தி மகனான் அல்ல கண்ணே. வாங்குவதை போட்டு தடை செய்யாத இருந்திடுவேன். நான் நட்டவே ஆக்கிரமித்து உதிர்த்தை கல்வி நான் கண்ணனை கண்டு துண்டம் செய்வேன் பாராய். அதே கண்ணா, உன் வீரம் தீரம் இல்லாம் வேறொரு இடத்தில் காட்டு. இந்த வில்விதியின் வாழ்விதியின் இடத்தில் செல்லாது. இத்திசையில் உண்டான நறுநாய் பூதம் ஈழான சென்னாய் கழுகுக்காக குத்து உன்னை திண்டனை செய்யாவிட்டால் குந்தி மகன் அல்ல
சக்திவேல் வரது வாங்கி வில்லி பூட்டி என்னை சதை சதையை அறுக்க வந்திருக்கிறேன். ஈரத்தை பற்றி பேசுவதற்கு அருகது என்ற போலையே வாரா சமையல பத்திரிகை கொண்டு வந்து வாரா சமையல கீழ் விழுந்தவன் தலை குடிந்து நின்னீங்களா? அப்ப எங்களா போச்சு பாருங்கள் கர்ண மகாராஜனே, மங்கைய மயிர் பிடித்திருத்த மாவீரனே, ஆளோடு சோறு செய்கின்ற ஒரு கம்ம நாட்டி பெண்ணை மயிர் பிடித்திருத்தேன் மாவீரன். எங்களா உங்க தீரம் போனது என்று கேட்கிறார். இவன் ஆனா பெண்ணா? உனக்கு நாங்கள் நினைக்க மகனாக வந்த அரவானை தந்திரமாக அழைத்து எங்கள் சேனை பெற்ற வரை சொல்லி தந்தையிலே வெட்டுவதற்கு நாங்கள் வழிவகுத்தமே. அப்பா அப்பையங்களா போச்சு இந்த முடிவெற்றி கெச்சகமாடியே மூடனி வந்த செய்தியை நான் அறிவேன். பரிவாங்கி சேர்ந்துள்ளோம் பணமுள்ளமாக நிற்கிறார். பரடாய் உன்னை பஞ்சு போல் பறக்கடிப்பேன். அரியற்ற மறுபோல உன்னாலை கிடுவேன் பாராய். ஆச்சாரிய மகனை கேட்பார் முத்திரனே, இலி கொடுத்தான். என் குலத்தை பற்றி பேசுவதற்கு அருகு கேட்டவன். என் குலம் தாண்டா உன்குலம், உன்குலம் தாண்டா என் குலம். நான் அறிந்தவன், அறியாதவன். நான் தெரிந்தவன், நீ தெரியாதவன். ஏண்டா கோழியை குலத்தை பற்றி பேசுகிறாயா? மாமா, என் குலம் தாண்டா உன் குலம், உன் குலம் தாண்டா என் குலம். நான் அறிந்தவன், நீ அறியாதவன். நான் தெரிந்தவன், நீ தெரியாதவன் என்று அந்த கண்ணன் சொல்லுகிறான். இதற்கு என்ன அர்த்தம்? தப்பிக்க வழிதான் போடா படுத்த வாயில் வார்த்தையாடி பயிரலை. இப்பொழுது வாயில் வார்த்தையை பயிரலை. என் நாகக்கனை வகுத்து இவன் சிறப்பை என் பாதத்துக்கு கொண்டு வர செய்கிறேன். மாமு உள்ளதெல்லாம் தொண்டை நேரத்தில் இந்த நாகாக்கத்தை எங்க குறி வைக்கிறீங்க? அடியுடைய திறத்துக்கு குறி வைக்கிறேன். கிடையவே கிடையாது. அருகில் இருப்பது ஆயர், மாய சூதுக்காரர். குறித்து செய்து விடுவார். உனக்கு அதெல்லாம் குறித்து செய்து விடுவார். அதனால் மார்புக்கு குறி பாருங்கள். எனக்கு எங்கே குறி பார்க்க வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சரி, வேலை சார்ந்து ஓட்டுவது ஆகட்டும். அந்த கர்ணன் கொடுத்த நாகபானம் அண்டத்திற்கும் பூமிக்கும் இருப்பில பாய்ப்பிழந்து வருகிறது. பாம்பு வருகிறதே மாமா, பயமாய் இருக்கிறது. பயப்படாத, என்னுடைய ரகத்தை ஓரடி பூமிக்கு இறக்கிறேன். ரகத்தில் அமர்ந்து கொள்ள நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். அவருடைய சிறப்பை அடுத்து வந்திருக்கின்றது. ஐயோ, நாகபாலனே, பாலன வீட்டுக்கு பாலகன் விட்டு விட்டார், சோறுள்ள வீட்டுக்கு தோல் விட்டு விட்டார். உனக்கு பால் வார்த்தது சுத்திவிடாமல் போய்விட்டது. அதனுடைய சிறப்பை கொண்டு வர சொன்னதற்கு சிதம்பரனுடைய மறுபடி கொண்டு வந்திருக்கிறார். எங்க அதனுடைய சிறம்? மகாராஜா, அறியாத புத்தியில் தெரியாத தவறு தெரிவித்தேன். மறுவானம் கருத்தார் அந்த ரெண்ட பூர்வத்தில் எங்கிருந்த
உலகளைக்கு மரங்களை துடைக்க மாட்டேன் என்று தாயாக விட்டு புத்தியத்தை சந்தித்து விட்டேன். சரி. இதற்கு நான் இனி பயன்பெற மாட்டான். இனத்தோடு இனம் சேர்ந்து விடு. நான் இனத்தோடு இனம் போய் சேர்வது விட உன் பாதத்திலே விழுந்து நான் மடிகிறேன் சுவாமி. அப்படியாகட்டும். சிறந்த அர்ஜுனன் திரும்ப எங்கே? அர்ஜுனை திரும்பென்கிறார். மறுவானம் போடு. அண்டத்தை அளந்த மாயக்கத்தின் அருகில் இருக்கிற பொழுது அர்ஜுனை எப்படியே தப்பிக்க செய்து விட்டார். சரி. அளந்த மாயக்கத்தின் பக்கத்தில் இருக்கிற பொழுது எப்படியே பார்த்து தப்பிக்க செய்து விட்டார். நாகர்கனை பாடல் பகட்டும். கீரவல்லையா கீரவல்லையா புஜபல மலாய்க்கீரவல்லையா ஓட்டுங்கள் பிரதியை தட்டுங்கள். முடியவே முடியாது. நான் அப்பொழுதே சொன்னேன் அர்ஜுனன் மார்புக்கு சில குறிப்பார்கள். சரி, என் வார்த்தை கேட்கவில்லை. உன்னிடம் வைத்தியர் நாய்கள் நான் அப்பொழுதே சொல்லி கேட்கவில்லை. உன்னிடம் ரதம் ஓட்டுவதை விட நான் என் குலத்துக்கு போகிறேன். நீ இலைகுல தாண்டி ஈன ஜாதி தேர்வத்தி மைதாங்க ரதம் ஓட்டுவதில்லையா? எனக்கு வீரமல்லையா வீரமல்லையா என்ன சாரதி ஓட்டுவேன் சந்தைக்கு செய்வேன். சரி, ஓடாது ஓட்டாத அடியே கண்ணா மாமா இதோ உடன் வந்த தள்ளியாக ஓடிவிட்டான். நாகபானமா மடிந்து விட்டது. கண்ணுடைய அந்த மண்ணிலே பதிந்து விட்டது. இதுதான் சமயம். மலவரத்துக்கு முன்னே போட்டு செல்லவன குறித்தார் போல ஆதாரியாய் பேசுகின்றார். தாராளமானம் கொண்டு கடிக்கிறேன் உந்த மீது. தாராளமாகவே தனங்கையேன் பணமது கொடுத்தேன். அவன்தான் கண்ணன் என்றான். என் அண்ணனை அமர வைத்து அவர்தான் கண்ணன் என்றான். மர்மமாயன் கையாலே என் அண்ணனை மாலமும் குறிய செய்தான். என் தமையனை நான் மடித்து தரணியில் வாழ்வதுண்டா என் மாமாய். கண்ணனை ரதத்தில் காணும் கடவுளை நான் என்ன செய்வேன்? என் அண்ணனை அமர வைத்து அவர்தான் கண்ணன் என்று சொல்கிறார். மர்மமாய் என் கையாலே என் அண்ணனை மாலவும் துரியம் செய்திருக்கிறார். என் அண்ணனை கொண்டு அகிலத்தில் ஆழ்வேனா? என் தமையனை கொண்டு கொன்று நான் இந்த தரணியில் தான் வாழ்வேனா? என் மாமா இந்த சரி செய்திருக்கிறார். கற்பாக ரதத்தில் அமர்ந்திருப்பவன் யாரு? அந்த அங்கிதேதாவரி கர்ணன் இல்லை, என் அண்ணன் யுதிஷ்டிரர். தருணன் இல்லை, தர்மர். தந்தையாக இருந்தால் போய் பாடி கூட பார்த்து விட்டு வா. அப்படியா?